இறைவனோட அருளால் எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும். நம்ம போன பதிவில் ஆத்மா படுற துன்பத்தை வந்து பார்த்துருந்தோம். இந்த பதிவில் வந்து கருடனுக்கு ஆத்மா படுற துன்பத்தை பெருமாள் இன்னும் நிறையா சொல்கிறாரு. அதுதான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். பிண்ட சரீரம் வந்ததுக்கப்புறம் அந்த ஆத்மா 247 காத தூரம் ஒரு நாளைக்கு நடந்து போகணும்னு பார்த்தோம்ல. அப்போ காடு வழியாக செல்லும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த காடு பேர் வந்து அசிபத்திரமா. எவனோட வேலையாட்கள் இந்த ஆத்மாவை அடிக்கிறதுனாலையும் குத்துறதுனாலையும் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறதுனாலையும் ஏற்கனவே பசியும் தாகமும் இருக்கிறதுனாலையும் இந்த ஆத்மா வேதனையோட தன்னோட பயணத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஆத்மாவோட பயணத்தில் வழியில் பல இடங்களை வந்து கிராஸ் பண்ணி போகுமா. அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகுமா. அப்படி போகிற வழியில் என்னென்ன மாதிரியான இடங்கள்லாம் வருது, அதோட பேர்கள்லாம் என்னன்னு சொல்லி பெருமாள் சொல்கிறாரு. இந்த ஆத்மா கடந்து செல்கிற இடத்தோட பேர் வந்து வைவஸ்வதப்பட்டினம். ரொம்ப உயர்ந்த கட்டடங்களாக இருக்குமா. எல்லாமே இப்போது ரொம்ப பாலடைஞ்சு அந்த பயங்கரமான கட்டடங்களாக இருக்குமா. அந்த இடத்துல பார்க்குறதுக்கேவும் அருவருக்கத்தக்க கோரமான உருவம் கொண்ட பிராணி வந்து எக்கச்சக்கமாக இருக்குமா. அங்கே பாவம் செஞ்சவங்க வந்து வானத்தையே கிழிக்கிற மாதிரி ரொம்ப சத்தம் போட்டு அலறிக்கிட்டு ஓலம் விட்டுக்கிட்டு தண்ணின்னு சொல்லி தாகத்தாலையும் பசியாலையும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம். அது இந்த ஆத்மா பார்த்துட்டு நம்மளும் இப்படி தான் ஓடுவோம் போல், நம்மளுக்கும் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி பயப்படுமா. ஆத்மாக்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற பகுதியாக இருந்தால் அந்த இடத்துல தண்ணி தாகம் எடுக்கிற ஆத்மாக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியெலாம் இருக்காதான்னு சொல்லி கேட்டால் தண்ணிலாம் இருக்குமா. ஆனால் அதை வாயில் வைக்க முடியாதான். சூடு அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்குமா. அந்தளவுக்கு வந்து பயங்கர சூடாக இருக்குமா. மழைலாம் ஏதாவது பேஞ்சிச்சு அப்படின்னா ரத்தம் தான் வந்து மழையாக பெய்யுமா. அந்தளவுக்கு ஒரு கொடூரமான பகுதியாக அந்த வைவஸ்வதப்பட்டினம் வந்து இருக்குது. படத்தில் வந்து நாம் வில்லன்கள் வந்து அடிமையாக ஊர் மக்களை பிடிச்சி கட்டி வச்சு இழுத்துட்டு போவாங்க, சாட்டை வச்சு அடித்து இழுத்துட்டு போவாங்களே, அந்த மாதிரி யமதூதர்கள் வந்து இந்த ஆத்மாவை அடித்து இழுத்துட்டு போகும்போது இந்த மாதிரியான பயங்கரமான பகுதியெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி வரும்போது ஆத்மா என்ன நினைக்கும் அப்படின்னா, தான் உயிரோடு இருக்கும்போது இப்படிலாம் ஒரு பகுதி இருக்குன்னு நாம் வந்து நினச்சி கூட பார்த்ததில்லை. நம்ம முன்னோர்கள் செஞ்ச பெரிய பெரிய நிறைய நல்ல புண்ணியங்கள்னால நமக்கு எல்லா விதமான வாய்ப்பும் வசதியும் வந்து இருந்துச்சு. ஆனால் நமக்கு கிடைச்ச அந்த உயர்வான நிலையை வந்து பார்த்து நம்ம ஒரு நன்றி உணர்வோடு இருக்காமல் அதை வச்சு நம்ம எல்லாத்தையுமே வந்து மட்டம் தட்டணும். எல்லாத்தையுமே வந்து தன்னோட சுயநலத்துக்காக அவங்கள வந்து கெட்டது பண்ணி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பண்ணக்கூடாத தப்பான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணோம். அதிகாரத்தை வந்து தப்பாக பயன்படுத்தணும். நம்ம சந்தோஷத்துக்காக இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை கெடுத்தோம். விருப்பப்பட்ட நேரத்தில் விருப்பப்பட்ட விஷயத்தை வந்து சாப்பிட்டோம். பிடிக்கலனாக்கா அந்த சாப்பாடை வந்து தூக்கி போட்டோம். ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு சக்கரை பொங்கல் கூட ஒரு தொன்னையில் தானம் கொடுத்ததில்ல. இந்த மாதிரி தான் செஞ்ச தப்பான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஆத்மா நினச்சி பார்த்துக்கிட்டே போகுமா. நான் உயிரோடு இருந்தப்போ எனக்கு நல்லது சொன்ன எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மதிக்காமல் கீழ்த்தரமாக வந்து பேசிட்டேன். எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போ, இந்த மாதிரி நிறையா பேசியிருக்கேன். இப்போ எனக்கு நல்லது சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மா வருந்துமா. மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு விதவிதமாக தப்பு பண்ணி நிறையா சொத்து சேர்த்து வச்சேன், நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நானும் அனுபவிக்கலை, என்னோடய சொத்தும் இப்போ என் கூட வரல அப்படின்னு நினச்சி ரொம்பவே வந்து கஷ்டப்படுமா. என்னோடய குறையை நான் யார்கிட்ட போய் சொல்கிறது, அடி தாங்க முடியலையே, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கூச்சலிட்டு இந்த ஆத்மா வந்து கதறுமா. யமதூதர்கள் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மேலும் மேலும் வந்து அடிப்பாங்களாம் அந்த ஆத்மாவை. சரி, இப்படியே நடந்து போயிட்டுருக்கே இந்த ஆத்மா எப்போ தான் யமலோகம் போய் சேரும் அப்படின்னு நமக்கு யோசனை வரும்ல. அதுக்கும் பெருமாள் பதில் சொல்கிறாரு. இந்த ஆத்மா யமலோகம் போய் சேர்றதுக்கு 1 வருஷம் காலம் எடுக்குமா. அந்த 1 வருஷம் வரைக்கும் பசியோடையவும் வந்து இந்த ஆத்மா வந்து பயணிச்சுட்டு போகும். அப்பப்போ மாதம் அவங்களோட மகன் கொடுக்குற பிண்ட உணவு தான் இந்த ஆத்மாவுக்கு வந்து சாப்பாடாக கிடைக்குமா. இந்த வைவஸ்வத பட்டணத்தை கடந்ததுக்கப்புறம் சௌமியபுரம் அப்படின்ற ஒரு இடம் வருமா. அங்கே போய் யமதூதர்களோட இந்த ஆத்மா தங்கும் போது 28வது நாள் தன்னோட மகன் கொடுக்குற ஊனமாசிகம் அப்படின்ற ஒரு குறைவான சாப்பாடு மட்டும் இந்த ஆத்மா வந்து சாப்பிடுமா. மாதத்துக்கு ஒரு இடமா இந்த ஆத்மா கடந்து போய்கிட்டே இருக்குன்னு பெருமாள் சொல்கிறாரு. இந்த ஆத்மா போகும்போது கொஞ்ச நாள் காற்று வழியாக பயணப்படுமா. அடுத்து கொஞ்ச நாள் வந்து ரொம்ப கரடு முரடான பகுதிகளாக இருக்கிற ஒரு ரொம்ப அடர்ந்த காடு வழியாக, நிறையா புலிகள் இருக்கிற காடு வழியாக இந்த ஆத்மா போகுமா. அதுக்கடுத்து வந்து ரொம்ப குளிராக இருக்கிற பகுதி வழியாக இந்த ஆத்மா போகுமா. இந்த சௌமியபுரத்தில் தான் அந்த மாதிரி அடர்ந்த காடும் புலிகளும் அதிகமாக இருக்கிற பகுதி.
அங்கிருந்து இறந்த 30வது நாள் யாம்ய நகரம் அப்படின்ற ஒரு பகுதியை ஆத்மா சென்றடையும். இது தெற்கு பக்கம் இருக்கிற நகரம். அங்கே பிரேத ஆத்மாக்கள் ரொம்ப கூட்டமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்குமா. அங்கே புஷ்பபத்திரை அப்படின்ற ஒரு நதியும் வடவிருட்சமும் இருக்குன்னு பெருமாள் சொல்கிறாரு. அங்கே கொஞ்ச நேரம் தங்கியிருந்து மகம் போடுற 2வது மாசிக பிண்டத்தை சாப்பிட்டுட்டு பெரும் கானகத்தின் வழியே செல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது இரவு பகல் பார்க்காம ஆத்மாவை யமதூதர்கள் இழுத்துக்கிட்டு போவாங்க. எப்பவும் போல் அடி உதன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போவாங்க. தன்னோட உடல் விட்டு ஆத்மா யமலோகம் போகிற பயணத்தில் 45வது நாள் ஜங்கமன் அப்படின்ற ஒரு அரசன் ஆண்டு கொண்டு இருக்கிற சௌரிபுரம் அப்படின்ற இடத்துல போய் தங்குமா கொஞ்ச நேரம். அப்போது தன்னோட மகன் கொடுக்குற 3வது மாசிக பிண்டத்தை சாப்பிட்டுட்டு புறப்படுவாங்களாம். வழியில் ஒரே குளிராக இருக்குமா. குளிருதுன்னு ஆத்மா சொன்னால் அந்த யமதூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், கீழே இருக்கிற கல் எடுத்து ஓங்கி எறிவாங்களாம் அந்த ஆத்மா மேலே. நடன்னு சொல்லி பிடிச்சி தள்ளிக்கிட்டே இந்த ஆத்மாவை இழுத்துட்டு போவாங்களாம். அப்போது வழியில் தன்னோட மகன் கொடுக்குற 4வது மாசிக பிண்டத்தை சாப்பிட்டுட்டு சிறிதளவு கொஞ்சம் அமைதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து குரூரபுரம் அப்படின்ற ஒரு இடம், குரூரன் அப்படின்ற அரசன் ஆண்டு கொண்டு இருப்பானா. அந்த இடத்துல 5வது மாசிக பிண்டத்தை சாப்பிடுமா. அதுக்கடுத்து கிரௌஞ்சபுரம் அப்படின்ற ஒரு ஊரை கடந்து போவாங்களாம். அந்த ஊரில் தன்னோட மகன் போடுற 6வது மாத பிண்டத்தை சாப்பிட்டுட்டு 45 நிமிஷம் ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கடுத்து கிளம்புவாங்களாம்மா. அப்படி கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது நிறையா ரொம்ப மோசமான பகுதிகளெல்லாம் கடந்துட்டு ஒரு நதியோட கரையில் போய் நிற்பாங்களாம்மா. அந்த கரையில் 16,000 படகோட்டிகள் இருப்பாங்களாம்மா. ஒவ்வொருத்தவங்களும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருப்பாங்க. கண்ணில் தீ கங்குகள் பறந்துக்கிட்டு இருக்குமா. கையில் கூர்மையான ஒரு ஆயுதங்கள் வச்சுருப்பாங்களாமா. அது என்ன நதி அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.